ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 புது வீடு கட்டுவோருக்கு தமிழக அரசு ஒரு குட் நியூஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ரூபாய் 3.50 லட்சம் பெறுவது எப்படி? தமிழகத்தில் புதிய வீடு கட்ட திட்டமிட்டு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வெளிவந்துள்ளது. தமிழக அரசு கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்காக ரூபாய் 3500 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்களுக்கு ஒரு வீட்டிற்கு ரூபாய் 3.50 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் முக்கிய நோக்கம் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகள் வழங்குதல். 2030க்குள் குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அமைத்தல். நிதி ஒதுக்கீடு மற்றும் வீடுகள் விவரம். ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது மேலும் 1 லட்சம் வீடுகள், மொத்தம் ரூபாய் 3500 கோடி மதிப்பீடு. மாவட்டம் மற்றும் ஊராட்சி வாரியாக வீடுகள் ஒதுக்கீடு ஒரே தவணையில் இல்லாமல் கட்டங்களாக செயல்படுத்தப்படும். யார் விண்ணப்பிக்கலாம்? குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள், சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்கள், குறைந்தபட்சம் 360 சதுரடி இடம் உள்ளவர்கள். யாருக்கு தகுதி இல்லை? ஏற்கனவே கான்கிரீட் வீடு வைத்திருப்பவர்கள், குடிசை வீட்டில் ஓடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் பகுதி கான்கிரீட் அமைப்பு இருந்தால், புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்தவர்கள். எவ்வளவு நிதி கிடைக்கும்? ஒரு வீட்டிற்கு 3,50,000. தொகை 3 கட்டங்களாக நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். தேவையான ஆவணங்கள்: வீடு கட்டும் இடத்தின் பத்திர நகல், பட்டா மற்றும் சிட்டா, ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், முகவரி ஆவணம், வங்கி கணக்கு விவரம், தொலைபேசி எண், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். விண்ணப்பிப்பது எப்படி? உங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் அடங்கிய குழு விண்ணப்பங்களை பரிசீலிக்கும். தகுதியானவர்களின் விவரங்கள் ஆய்வு செய்யப்படும். கிராம சபை ஒப்புதல் பெற்ற பிறகு இறுதி தேர்வு செய்யப்படும். ஒரே ஊராட்சியில் அதிக விண்ணப்பங்கள் இருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும். கூடுதல் நன்மைகள்: சிமெண்ட் அரசு நிறுவனமான தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலம் வழங்கப்படும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்து வழங்கப்படும். பயனாளிகளின் கட்டுமான செலவு குறைக்க அரசு நடவடிக்கை. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது: அனைத்து விவரங்களும் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட பிறகே தேர்வு. கிராம சபை ஒப்புதல் கட்டாயம். கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் ஊராட்சி அலுவலகத்தை அணுகவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.